மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை 1000 ஆள்பவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார்கள் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கிறிஸ்துவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உன்னுடைய தேடல் காத்திரமானதாக இருந்தால் நீ தேடுவது உன்னை தேடி வரும் என்பார்கள். இந்த உலகம் அவதரித்தது முதல், அல்லது இந்த உலகத்திலே மனித வாழ்வு தொடங்கியது முதல், மனிதன் எதையோ தன்னுடைய வாழ்வின் இறுதி இலக்காக தேடிக்கொண்டே இருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தனியாத தாகம், ஒரு தீராத மோகம், ஒரு விடை காண முடியாத ஒரு புதிர் இருந்து கொண்டே இருந்து வருகிறது. இந்த தாகத்தை, இந்த மோகத்தை, இந்த புதிரை எது அல்லது யார் நிறைவு செய்வது என்கின்ற கேள்வி ஆண்டாண்டு காலமாக மனித அறிவால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகவே இருந்து வருகிறது. தேடல் மனித வாழ்வின் இன்றியமையாத ஒரு அங்கமாக இருக்கிறது. இன்று பல மனிதர்கள் அன்பிற்காய் தேடுகிறார்கள், அறிவை தேடுகிறார்கள், பட்டங்களை பதவிகளை தேடுகிறார்கள், சிறைகளில் இருக்கிறவர்கள் சுதந்திரத்தை தேடுகிறார்கள், இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியை தேடுகிறார்கள், சிறுவர்கள் மாணவர்கள் எதிர்காலத்தை தேடுகிறார்கள். தேடல் எல்லோருடைய வாழ்விலும் பின்னி பிணைந்ததொன்றாக இருக்கிற பொழுது நானும் நீங்களும் கடவுளை தேடுகிற மனிதர்களாக இருக்கிறோம். இன்றைய திருக்காட்சி பெருவிழாவிலே கீழை தேசத்திலே இருந்து புறப்படுகிற 3 ஞானிகளை பற்றி நாம் படிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே பாரம்பரியத்தின்படி இந்த 3 ஞானிகள் பெத்லகேமிற்கு கிழக்கே என்று சொல்லக்கூடிய பாரசீகம், இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து புறப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். இவர்களுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், கடவுளை காண வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தேடலாக இருந்தது. இவர்கள் ஞானிகள் எனப்படுவதால் நிச்சயமாக அறிவு ரீதியாக தேடி கிடைக்காத ஒரு உன்னதத்தை
கடவுளை சந்தித்தால், கடவுளிடம் சரணாகதி அடைந்தால் நாம் கண்டுகொள்ள முடியும் என்று தேடியவர்கள். இவர்களுடைய தேடல் அவ்வளவு இலேசான தேடல்கள் அல்ல. கிறிஸ்துவை பிரியமானவர்களே, கடவுளை தேடுவது என்பது இலகுவானதல்ல. அலைகளை, கடல்களை, பாலைகளை, இடர்களை தாண்டிய ஒரு தேடல். ஏரோது போன்ற கொலைகார, சூழ்ச்சிக்கார மனிதர்களை கடந்து போக வேண்டிய ஒரு தேடல். ஜெருசலேம் எனப்படுகின்ற கொலைக்கள அனுபவங்களை கூட தாண்டி செல்லக்கூடிய ஒரு தேடல். ஆயினும் பல இடர்களை சந்தித்தாலும் அவருடைய இலக்கு ஒற்றையானதாக, ஒருமித்ததாக, பூரணமானதாக இருந்ததால் இயற்கை அவர்களுக்கு வழி சமைத்து கொடுக்கிறது. ஒரு ஒளி பிளம்பு விண்மீன் வடிவிலே தோன்றி ஒரு பேரானந்தத்தை, ஒரு பேரொளியை, கடவுளை தரிசனம் செய்ய அவர்களுக்கு சாலை காட்டுகிறது. பயணப்படுகிறார்கள் கடவுளை சந்திப்பதற்காக. இன்று நம்முடைய மனித வாழ்வில் கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற தேடல் எத்தகையதாக இருக்கிறது? வெறுமனே நாஸ்திகம் பேசுகிறவர்கள் போல நாம் ஆஸ்திகம் பேசிக்கொண்டு கடவுளை நம்புகிறோம் என்பதை ஒரு வாய்ப்பாடாக உச்சரிக்கிறவர்களாக இருந்து விடுகிறோமா? அல்லது நம்முடைய கடவுள் நம்பிக்கை வாழ்க்கையிலே பிரமாணிக்கின்றதா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, கடவுள் என்பவர் வாழப்பட வேண்டியவர். இதைத்தான் பல மனிதர்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சாகும் வரை கடவுள் இல்லை என்று சொல்லி வாய்ப்பாடு முழங்கிக் கொண்டிருந்த இங்கர் சால் என்று சொல்கிற அறிஞன், கடவுள் இருந்தால் என்னை மன்னிக்கட்டும் என்று எழுதி வைத்து மடிந்தான். இந்தியாவினுடைய தேசத்தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிற அண்ணல் காந்தி அவர்கள் உலகமெல்லாம் கூடி வந்து உறக்க ஒருமித்து கடவுள் இல்லை என்று சொன்னாலும் எனக்கு கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சியம் சொன்னார். கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதை விட கடவுள் இருக்கிறார் என்று பலரும் நம்பும்படியாக நாம் வாழ்வதுதான் சால சிறந்ததாக இருக்கிறது. இதைத்தான் திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பல இடர்களை கடந்து கடவுளை சந்திக்கிற அந்த ஞானிகள் முதலாக செய்கிற காரியம் மத்தேயு நற்செய்தியிலே மிகவும் ரம்மியமானது. நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். நாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நம்மிடம் இருப்பதை அர்ப்பணிப்பது அர்த்தமற்றது. அவர்கள் நினைத்திருந்தால் தம்முடைய பிள்ளைகளை திறந்தவுடன் பொன்னும் போலமும் கொடுத்திருக்கலாம். இல்லை, அவர்கள் முதலில் கொடுத்தது தம்மையே முழுவதுமாக, சாஷ்டாங்கமாக விழுந்து, நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வின் நிறைவை, தங்களுடைய வாழ்வின் நிலையை, தங்களுடைய வாழ்வின் பரிபூரணத்தை கண்டுகொண்ட ஒரு ஆனந்தத்தில், ஒரு சச்சிதானந்தத்தில் அவர்கள் தம்மையே சரணாகதி செய்கிறார்கள். நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களை, துறவு என்பது நம்மிடம் இருப்பதை கொடுப்பதல்ல, நம்மிடம் இல்லாததையும் கொடுப்பது. அதுதான் உண்மையான துறவு. அதைத்தான் பிற்காலத்திலே ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியிலே சொல்லி கொடுப்பார். அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று. நம்மை முழுவதுமாக கொடுப்பது உன்னதமான துறவு. அதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இப்படியாக கடவுளை கண்டு சந்தோஷத்திலே அவர்கள் செய்த இரண்டாவது காரியம், கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வேறு வழியாக அவர்கள் நாடு திரும்புகிறார்கள் என்று படிக்கிறோம். இந்த வேறு வழி சுட்டி காட்டுவது என்ன? நாம் கடவுளை காணுகிற பொழுது, நாம் கடவுளை சந்திக்கிற பொழுது, கடவுள் தரிசனம் நமக்கு கிடைக்கிற பொழுது நமக்கு வேறு வழி ஒன்று இந்த உலகத்திலே பிறக்கிறது. பழைய பாதைகள் இல்லை, பாவப்பட்ட அனுபவங்கள் இல்லை, பரிசுத்தமில்லாத வாழ்க்கை இல்லை, பக்குவமில்லாத வாழ்க்கை முறை இல்லை. இனி புதிய வாழ்வு, வேறு வழியை கடவுள் நமக்காக ஆயத்தம் செய்கிறார். ஆகவேதான் ஏரோதிடம் திரும்பி செல்ல வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாக நாடு திரும்புகிறார்கள். இனி கொலைக்கள் அனுபவம் அவர்களுக்கு தேவையில்லை. இனி இடர்களை அவர்கள் சந்திக்க போவதில்லை. இனி துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்ளப் போவதில்லை. அவர்களுக்கு இருப்பதெல்லாம் புதிய வழி, புதிய பாதை. இன்று நாள் திருக்காட்சி பெருவிழா நம்மையும் அழைக்கிறது கடவுளை சந்திக்க, மீட்படைய. கடவுளை சந்திப்பது என்பது கும்பலோடு கோவிந்தாவாக ஒருமித்த ஒரு பயணம் என்பதை விட ஒருமையாக தனிப்பட்ட ரீதியிலே நானும் என் கடவுளும் என்று சொல்லுகிற அந்த உள் உணர்வு, அந்த இறை உணர்வு மேலோங்க வேண்டும். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, தனிப்பட்ட அனுபவமாக, தனிப்பட்ட கடவுள் அனுபவமாக நான் கடவுளை காணுகிற அந்த நாள் என்னுடைய வாழ்வின் இறுதி இலக்காக அமையக்கூடும். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டுக்குள்ளாய் நாம் பயணப்படுகிற பொழுது கடவுளை நேர்முகமாக சந்திக்கின்ற அந்த பேற்றிற்காக செபிப்போம். எப்பொழுதுமே கரங்களை அகல திறந்து கொண்டு
என் அன்பு மகனே மகளே என்னிடம் திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிற கடவுளை நாம் தேடி நாடி கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். நாம் தேடுகிற கடவுள் நிச்சயமாக நம்முடைய தேடல் காத்திரமானதாக இருந்தால் நம்மை தேடி வருவார். தேடி வருகிற கடவுளை நாடி சென்று சந்தித்து அருள் பெறுவோம், ஆசீரை அணிந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் இனிய வாரமாக அமைவதாக. ஆமேன்.